இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 டெட்லியான வைரஸஸ் இந்தியாவில் இப்போ அலாமிங் ஆக்கிறது. என்னென்ன? ஜிகா வைரஸ், சண்டிபுரா வைரஸ் அண்ட் நிப்பா வைரஸ். நிப்பா வைரஸ் பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கோம். மலப்புரம், கேரளா பக்கத்தில், கோயம்புத்தூர். ஸோ 135 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. அங்கே என்ன ஆயிருக்கு, ஒரு 14-year-old டீனேஜ் பாய்க்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு. அட்மிட் ஆகி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடச்சும் அந்த டிசீஸோட கோணத்தினால இறந்து போயிட்டார். அவர் மூலயமா கிட்டத்தட்ட 350 பேர்கிட்ட எக்ஸ்போஷர் ஆகிருக்காங்க. அதில் 100 பேர்கிட்ட ஹை ரிஸ்க், அதில் 7 பேர் இன்ஃபெக்டடாக இருக்காங்க. ஸோ இது என்ன, இதை பற்றி பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட் 1998 to 99 மலேசியாவில் நிப்பா அப்படிங்கிற ஊரில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதனால இந்த பேர் வந்துச்சு. அங்கே என்ன ஆச்சு, பேட்ஸ் மூலயமா பிக்ஸுக்கு பரவச்சு, பிக்ஸ் மூலயமா ஹியூமன்ஸுக்கு பரவச்சு. நீங்கள் பார்த்து எந்த சிவியாரிட்டி, எந்தளவுக்கு சிவியாரிட்டினா ஆல்மோஸ்ட் 9 லட்சம் பன்னிகளை வந்து கொண்டு கோச்சிட்டாங்க, இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்ன பண்ணது, மெயினாக பழந்தினி வவ்வால் அப்படிங்கிற ஒரு வவ்வால்னால் பரவுது. இது என்ன பண்ணதுன்னா, பழத்தை சாப்பிடும்போது அது எச்சமோ இல்லை யூரினோ இல்லை பாடியில் ஏதோ செக்ரேஷன்ஸ் அந்த பழத்தில் இருக்குன்னா, அந்த பழத்தை ராவாக நம்ம கன்சியூம் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ பிக் கன்சியூம் பண்ணுறது, அந்த பிக்கை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வரலாம். எகெயின் ஹியூமன்ஸ்க்கு வந்து 2 விதமாக தாக்கத்தை ஏற்படுத்துது. முதல்ல ஜென்ரல் எப்படின்னா 4 to 14 நாளுக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸ் வரும் தெரியும். ஜென்ரல் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சாதாரண வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா ஃபீவர், அப்புறம் உடம்பு வலி, டயர்னஸ், டிசீனஸ், வாமிட்டிங். 2 சிஸ்டத்தை வந்து பயங்கரமாக தாக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மூச்சுக்குழாய், மூச்சு சிஸ்டம், என்ன ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் எப்படி பண்ணுது அப்படின்னா, மூச்சோட கஷ்டப்பட வைக்குது, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக்குது, நிமோனியா காய்ச்சல் உண்டாக்குது. அதனால் கடைசியில் வென்டிலேட்டர் சப்போர்ட் கூட தேவைப்படுது. அது கடைசியில் இறக்கக்கூட முடியும். இன்னொன்று மூளை பாதிப்பு. மூளை பாதிப்பு 2 விதமாக நடக்குது. ஒன்று பிளட்டில், அதாவது மூக்குள்ளே என்ட்ரு ஆகி ஸ்ட்ரைட்டாக அப்பயே பிரெயினுக்கு போய் அங்கே பிரெயினில் அட்டாக் பண்ணலாம். இல்லாட்டி பிளட்டுலேருந்து மூளைக்கு போகலாம். ஸோ மூளை காய்ச்சல் இருந்தால் என்ன ஆகும், அதே மாதிரி தலைவலி, சிவியர் தலைவலி இருக்கும், ஃபிட்ஸ் வரும், மாறி மாறி பேசுவாங்க, விஷன் 2 தெரியும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அந்த மாதிரி விஷயம். கடைசியில் ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா கோமா நிலைமை கூட போகலாம். இதில் வந்து சரியானவங்களுக்கு கூட பிற்காலத்தில் ஃபிட்ஸ் தொந்தரவோ இல்லை கை கால் ஸ்ட்ரோக் தொந்தரவு மாதிரி தொந்தரவு வர சான்சஸ் இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து வருமுன் காப்போம் தான். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேரளா மெயினாக பாலக்காடு, மலப்புரம் ஏரியாவில் எங்கெங்கே இருக்கோ அங்கே ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மீட் கன்சப்ஷன், போர்க் மீட் கன்சியூம் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் வெல் குக்டு மீட் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அதை அப்புறம் பீல் பண்ணி அப்புறம் சாப்பிடுங்க. இன்னொன்று நார்மலாக நம்ம கொரோனா டைம் பண்ணதே தான், ஹேண்ட் வாஷிங். அதுதான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும், கிட்ஸுக்கு ஃபுட் கொடுக்கணும். சாப்பிட்டு முடிச்சவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸோட உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக ஹெல்த்துக்கு ரிப்போர்ட் பண்ணணும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதன் மூலயமா நம்ம கொஞ்சம் அவேர்னஸாகவும் இருக்கலாம், அதை தவிர்க்கலாம். வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவை. அட்மிஷனில் சூப்பர்விஷனில் இருந்துட்டு அப்சர்வ் பண்ணி கன்ஃபார்ம் அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், ஃபீவருக்கு, வாந்திக்கு, தலைவலிக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆன்டிவைரல் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, அதையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.